திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 93 இறைவனிடம் எப்போதும் அன்பாயிரு என நமக்கு உபதேசித்த காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அற்புத திருவந்தாதியின் பாடல் 94 இறைவனுக்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பை நமக்கு காட்டி இருவரும் இருவர் அல்லர் ஒருவரே என உணர்த்தி நிற்கிறார். அந்த நயத்தை நாம் பார்ப்போமா? பாடல் 94. விருப்பினால் நீ பிரியில்லாயோ, வேறா இருப்பிடமற்றில்லையோ, என்னோ பொறுப்பன் மகள் மஞ்சு போல் மால்விடையாய் நின் பிரிந்து வேறிருக்க அஞ்சுமோ சொல்லாய் அவள். இந்த பாடல் வழி சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த சம்பந்தத்திற்கு பெயர், அந்த தொடர்புக்கு பெயர் குணகுணி என்று சொல்வார்கள். பூவும் வாசமும் எடுத்துக்கொண்டால் பூவுக்கு வாசம் என்பது ஒரு குணம். குணத்தை உடைய பொருளை குணி என்பார்கள். அப்போது வாசம் என்பது குணம் என்றால் பூ என்பது குணி. பூவையும் வாசத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது அல்லவா? அப்படி பிரிந்தால் அப்படிப்பட்ட பொருளை இல்லை என ஆகிவிடும். ஆக பூவும் வாசமும் உள்ள தொடர்பு குணம் குணி தொடர்பு. அதை போல்தான் இறைவனுக்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பு குணம் குணி சம்பந்தம் என்று சொல்வார்கள். இதற்கு மற்றொரு பெயர் தாதான்மிய சம்பந்தம் என்பது. இதற்கு இன்னொரு உதாரணமாக சூரியனை சொல்வார்கள். சூரியன் எப்படி அதனுடைய கதிரை விட்டு பிரியாமல் இருக்கிறதோ அதுபோல இறைவனும் சக்தியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மாட்டார்கள் என்று நமக்கு காட்ட வருகிறார் காரைக்கால் அம்மையார். இதை நாம் புரிந்து கொள்ளவே நகைச்சுவை உணர்வுபட சிவனை கேள்வி கேட்கிற மாதிரி பாடல் அமைத்துள்ளார். இறைவனை எப்படி விழிக்கிறார் பாருங்கள். மஞ்சு போல் மால்விடையாய். மஞ்சு மேகம், திருமாலானவன் கருணை மேகம் போல கருத்தவனாம். திருச்சாளலிலே மணிவாசக பெருமான் பாடுவார் இல்லையா, தடமதில்கள் அவை மூன்றும் தளல் செய்த அந்நாளில் இடபதமாய் தாங்கினான் திருமால் கான் சாளாலோ என்று. நம்முடைய திருமால் இறைவனுக்கு விடையாக வாகனமானவர் என்று அப்படிப்பட்ட பெரிய ஊர்தியை உடையவனே என்று விളിக்கிறார். பொதுவாக தேவிமாரை படைத்தவர்கள் அவர்களுக்காக தனியாக அந்தப்புற மாளிகை கட்டி இருக்க வைப்பார்கள். நெருக்கமாக இருக்க வேண்டுமென்றால் நாவிலோ பிரம்மனைப் போல, மார்பிலோ திருமாலை போல வைத்துக்கொள்வர். ஆனால் இறைவா, உன் தேவிக்கு நீ உன் உடம்பிலே ஒரு பாதியே தந்துள்ளாயே, இதற்கு என்ன காரணம் என கேள்வி கேட்டு அவரே பதிலையும் ஊகித்து சொல்கிறார் நம் காரைக்கால் அம்மையார். அப்பனை கேட்குறாரு, ஐயா, விருப்பினால் பிரியில்லையோ, அம்மையிடம் உள்ள சிறந்த காதலால் அவளை பிரிவதற்கில்லையோ? உண்மையிலே இறைவனுடைய திருமேனி எப்படி என்று நம்முடைய சிவஞான சித்தியார் என்ற அருள்நூலானது நமக்கு சொல்லுகிறது. காயமோ மாயை என்று காண்பது சக்தி தன்னால், சக்தியின் வடிவமோ ஞானமாகும் என்பார். எனவே தான் இறைவன் கருணையே வடிவானவன். விருப்பு என்பது அம்மை வழி உயிர்களுக்கு அருள் புரியக்கூடிய கருணை. கருணையாவது இறைவன் குணமாதலால் அது அவனை விட்டு பிரியாதல்லவா? இறைவனுக்கு சக்தி அருட்குணம் என்பதால் அதனை வேறொரு இருப்பிடமில்லையோ என் தேவிக்கு என்கிறார். இப்போ நாமெல்லாம் நம்ம கையால் தான் எல்லா வேலையும் செய்வோம் இல்லையா? அது போல இறைவன் நங்கையால் எல்லாவற்றையும் செய்வானாம். திருக்களிற்றுப்படியாக சொல்லுகிறது. நம் கையால் நாம் எதுவும் செய்வது போல இறைவன் நங்கையால் எல்லாவற்றையும் செய்வான் என்று. மேலும் காரைக்கால் அம்மையார் கேட்கிறார், தேவி பொறுப்பன் மகள், மலையரசன் மகள். அரச மகளுக்கு அச்சம் இருக்குமா என்ன? நீ அவள் அஞ்சுவாள் என பிரியாதிருக்கிறாயோ? இப்படியெல்லாம் கேட்பதன் மூலம் இறைவனுக்கும் இரவிக்கும் உள்ள தொடர்பை நமக்கு உணர்த்துகிறார். இந்த பாடல் அம்மையோடு பிரிவின்றி ஏய்ந்து ஐயன் எப்போதும் அம்மையப்பராக வீற்றிருக்கும் நிலையை புரிந்து போற்றியது. உயிருக்கருளும் இறைவனது விருப்பம்தான் அம்மை என உபசரிக்கப்படுவதாலும் அது இறைவரது குணமாக எப்போதும் உடனிருத்தலாலும் அந்நிலையை விருப்பினால் பிரியில்லாயோ என கேட்கிறாள். குணத்துக்கு குணிப்பொருளின்றி வேறொரு இடமில்லை. குணத்தை குணியிலிருந்து இடவகையால் பிரித்தலாகாது. இறைவனுக்கு சக்தி அருட்குணம் என்பதனை வேறொரு இருப்பிடமற்று இல்லை என உரைத்து முடிக்கிறார் காரைக்கால் அம்மையார். அற்புதமான பாடல். திருச்சிற்றம்பலம்.